பாட்டு பாடுறா. அரே சாமி ஊரு ஓரத்துக்கு கபடுன்னு சொன்ன சாமி. அரே நல்லா காது குடுத்து கேளு, மூக்கு குடுத்து கேளு, வாய குடுத்து கேளு, பல்லு குடுத்து கேளு. யாருகிட்ட குடுத்து கேக்குறது? அட அதுல சாமி நல்லா காது குடுத்துன்னு ஊன்னு கேளு சாமி. கரெக்டா திருத்தமா பேசு. அரே நல்லா ஊம்ப கொட்டு சாமி. வா உட்கார். என்ன ஊம்ப கொட்டு? அதுல சாமி அரே ஊங்கொட்டு சாமி. நான் பேச பேச ஊன்னு கேக்கணுமா? ஆமா சாமி. சரி சரி சரி. அதாவது சாமி ஊர் ஓரத்த கவுண்டர்னு சொன்னேன். ஊர் ஓரத்த கவுண்டர். அரே நல்லா நக்குதா? கொஞ்சம் கோணையா நக்கணும். அரே அதுல சாமி அரே அதுல நீ என்ன கேக்குறனா நல்லா இருக்கிறியான்னு கேக்குறேன். அரே சாமி அதுல சாமி அரே ஊருக்கு மெண்டு. ஊருக்கு மெண்டா? ஆமா ஊருக்கு மெண்டு தானே நீ. ஊருக்கு மெண்டா? அரே ஊருக்கு கவுண்டர் தானே. என்ன சாமி இப்படி வம்பு பண்ற என்கிட்ட? நீ கரெக்டா யார் நீ? அரே சாமி நான் பள்ளத்தோத்த கவுண்டர் தானே. பள்ளத்து ஓரத்துல நீங்க கவுண்டர். ஆனா பள்ளத்து ஓரத்துல கவுண்டர். அரே விஜய், அரே விஜய், அரே விஜய் ஏதாவது பண்ணி விஜய். அரே விஜய், அரே விஜய் கண்ணாடி கலட்டுடா. அரே பொக்கைய பாருடா. அரே கொஞ்ச நேரம் நக்குடா பொழுது. அரே சாமி அரே பள்ளத்தோத்த கவுண்டர் நீதான் சாமி. பள்ளத்து ஓரத்து கவுண்டர். அரே பள்ளத்தோரத்துல ஊடு கட்டி பழிக்கிறல்ல அதான் சாமி நான் சொன்னேன். அரே அதான் சாமி சொன்னேன். அரே பொட்டிக்காரே வாயில என்ன வச்சிருக்குது? வாயில புயல் வச்சிருக்குது. புயல வச்சிருக்குது. அதை திப்பி புட்டு என் பட்டு எடுத்து வை சாமி. என்ன பண்ணு? என் பட்டு பட்டு பட்டு. சரி ரைட்டு சொல்லுமா. சரி சாமி அரே என்ன பார்த்தா உனக்கு அம்மா மாதிரி தெரியுதோ சொல்லுமா. என்னன்னு கேளு. என் புள்ளனா என்ன பொண்டாட்டி மாதிரி தெரியுதா உனக்கு? ஏண்டி கேளு. ஏண்டி அரே உன் அப்பாட்டி மாதிரி தெரியுதா உனக்கு? என்ன கேட்கா? ஏக்கான்னு கேளு. ஏக்காப்பா அரே என்ன பார்த்தா உனக்கு அக்கா மாதிரி தெரியுதா? அண்ணா சாப்பிட்டுமா போகட்டுமா? இது சாப்பிட்டுமா போகட்டுமா? அரே என்ன பார்த்து சுடுகாடு மாதிரி தெரியுதா? சாமி ஏன் பேயின்னு கேளு. பேயே அரே என்ன பார்த்து பிசாசு மாதிரி தெரியுதா? ஏனா அரே சாமி நாங்க சொல்றது நாயத்து கேடு சாமி. அரே இது கவுண்டர் தானே. அரே நான் பார்த்து எப்படி தெரியுது? அரே சாமி நான் தான் குறை பிள்ளை. அரே இந்த குறை பாசு அரே பாசு உங்க தாய்மொழி தமிழ் பேச்சு மொழி பேச்சு சாமி. அண்ணா அம்மா போச்சு மொழி போச்சு. ஆமா குறை பேச்சு வந்து அரை பேச்சு. ஆமா எங்க அம்மா போச்சு மொழி போச்சு. ஆஹா நம்ம தாய்மொழி வந்து முழு மொழி. ஆனா இது நம்மளுடைய பேச்சு. ஆமா குறை பேச்சு அரை பேச்சு நம்ம சொல்ல வருது. எங்க உட்காந்து பின்னாடி அவருக்கு கிழிச்சிருக்கு சாமி. நிறைய கிழிச்சிருக்கு. அது காத்து வாங்குது அடிக்கடி. அப்பதையும் அரே சாமி அவன் பேண்ட் போட்டு பொச்சு கூட கழுவ மாட்டான். ஆமா 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 ஆமா. அவன் யார் நீ? எந்த ஊரு? அரே சாமி நான் யாரு? என் பேர் என்ன, ஊர் என்ன, குளம் என்ன, கோத்திரம் என்ன உனக்கு எதுவுமே தெரியல. அது நான் பேசுறது பேச முடியல. ஹரத்தமர நுபல ஹரத்தமர பாலன பகலத்தமல ஹஜவாத. அரே பாட்டல மேல ஹரத்தமர ஹரத்தமர ஹசமல தல ஹசமத. அரே மந்தா அரே சம்பல மர சும்ப ஹரத்தமல வத்தல கஞ்ச சும்பு. அது அட புரியுது. அண்ணா
எல்லா மொழியும் புரியல. கடைசியா ஒரு மொழி சொல்லு பாத்தியா? அந்த அம்மா என்ன சொல்றேன், மத்தால தானே மூங்கதாமா. ஆமா ஆமா பாருங்க, அதுதான் குறை பேச்சு வந்து அரை பேச்சு. நீ எத்தனை ஊரு சுத்தி இருக்கிற, எத்தனை தேசம் எல்லாம் போயிருக்கிறீங்க, இந்த மொழி உங்களுக்கு தெரியல எப்படின்னா? நானே தெரியாம வந்துட்டேன், தெரிஞ்சது எடுத்து சொல்றேன். அரே சாமி சொல்ல வர கால் கொடுத்து தமிழ் பேசுறே இல்லையா? நீ பாட்டுக்கு என்ன பேரே எனக்கு புரிய மாட்டேங்குது. அதே பேசணும், அவங்க ஆளுங்கிட்ட பேசணும். உன்னை பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது. அரே அதே ஒரு நல்ல மனுஷன் மாதிரி தெரியுது. தமிழ்ல நீ பெரிய மனுஷரு. ஆமா, பெரிய மனுஷனோட வாழ்க்கை அண்ணா, பெரிய மனசன், பெரிய மனசன். அரே ஊருக்கு மெண்டு. அரே ஏன் சாமி ஆவுன்னா போய் நாய் புண்டாய் கிடைக்கிற அது இல்லைண்ணே. கோவம் வந்து என்ன பண்ணுவீங்க வீட்டுல? நவுண்டு கடிப்பேன். அதே நம்ம சொல்ல வருது நாய். அரே நவுண்ட கடிக்காத சாமி. அரே சாமி வம்போடு வருவோடு. அரே வாழை பேசத்தை நிறுத்தோடு. என்னமா அரே வம்போடு வருவோடு. அரே வாடகத்தை கொஞ்சம் நிறுத்தோடு. வரும்போது போகும்போது அப்படியா? அரே சாமி இதென்ன பக்கல் பக்கல் அரே ஜக்கு அரே சாமி. அரே நாங்க குறவங்குடி சாமி. அப்படியா? அரே நான் கொல்லிமலை குறத்தி ஊர் இது. அரே என் ஊரு பல ஊர் இருக்குது. அரே பல ஊர் பல தேசம் இருக்குது. இதனால நான் யாரு, என்ன ஊரு, என் பேர் என்ன, எங்கிருந்து எங்க வந்திருக்குது, அரே ஒன்னா சொல்றேன். இருந்தாலும் சாமி முதல்ல ஒரு கும்பிடு வந்து சாமி. ஆமா கும்பிடு. அரே சாமி, எப்படி நாகூர் நாகப்பட்டினம் நாங்க இருப்பது பண்ணக்காடு சாமி. சரி. ஆனா பண்ணக்காடுல 10 வருஷமா மழை இல்ல. அதனால திங்கறதுக்கு துணி இல்ல, போனதுக்கு சோறு இல்ல, அத குடிக்கிறதுக்கு சுத்தி இல்ல. திங்கறதுக்கு சோறு இல்ல, போறதுக்கு துணி இல்லையாமா. துணி இல்ல. திங்கறதுக்கு துணி இல்ல, போறதுக்கு சோறு இல்ல. அரே அதான் சாமி. ஆமா சாமி, சின்ன வயசுல எனக்கு பேச்சு சுத்தமா வராது. அதனால ஓம சாண்டி எங்க அம்மா வாயில அதிகம் ஊத்திருச்சு. ஓ, அதை குடிப்பியா? ஆமா சாமி. ஓமைய சாண்டி எப்படியா குடிச்சிருப்போம்? அரே ஓம சாண்டுன்னா ஓமந்திரமா இருக்குதுல, ஓமம் ஓமம். ஆமா சரி சரி. அதை ஆட்டி வாயில ஊத்துறது. அப்படியா? அதனால கொஞ்சம் வாய் அப்படிதான் சாமி. சரி. அதனால சாமி அங்க ஊருல பசி பஞ்சம் பசினி. அதனால சாமி ஊரு விட்டு ஊரு தங்கல் போடுது சாமி. எத்தனை தூரம் போனீங்க? அரே எங்க போகுது? அரே சேலம் போகுது, நாமக்கல் போகுது, அரே கரூர் போகுது, அரே திருச்சி போகுது, அரே பெவானி போகுது. திருச்சி. ஆமா சாமி. அரே திருச்சி போகுது, அரே பண்ணவாடி போகுது. பண்ணவாடியா? அரே பண்ணவாடி. ஆமா சாமி. அரே ஊம்பலூர் போகுது. சேலம் பக்கத்தால ஓமலூர். சரி சரி. ஆமா சாமி. அரே சஞ்சயகிரி போகுது. அரே சஞ்சயகிரி போகுது. சங்ககிரி. அரே கொரமாபாளையம் போகுது. குமரபாளையம். ஆமா சாமி. அரே ரேமக்கல் போகுது. ரேமக்கல்.
நாமக்கல். அட நாமக்கல். ஆமா சாமி. இப்படி பல ஊருக்கு தங்கல் போட்டு நாங்க வகுத்து ஜீவனம் பண்ணுது சாமி. அப்படியா? ஆமா சாமி. எத்தனை குடிசை உங்களுக்கு? அரே எத்தனை குடிச்சேன், எங்க அம்மாவது குடிச்சேன், என் நங்கையாவது குடிச்சேன், என் நாத்தியாவது குடிச்சேன், என் மவளத குடிச்சேன், என் மருமவளத குடிச்சேன், என் பேத்தி இது குடிச்சேன், கடைசி எங்க பாட்டி இதை குடிச்சேன், கடைசியில என்னது குடிச்சேன் சாமி. ரெண்டு நாளைக்கு சோறே வேணாம். அப்படி இல்லண்ணா, அம்மாவது குடிசை, நான் குடிச்சேனா? அம்மாவது குடிசை, அக்காவது குடிசை, குடிசை இருக்குல்ல குடிசை, அந்த குடிசை. இவ பேசுறதே பரவாயில்ல. இது பரவாயில்ல. அட குடிசை. அரே பனவோல குடிசை, பனவோல குடிசை. அரே பக்கி பனைமரம் இருக்குது இல்ல, அந்த பனைமரத்துல பனவோல குடிசை போடுறாங்கல்ல, அந்த பனவோல குடிசை போட்டு பொம்பளைங்களை தங்குது. அதே பனவோல குடிசை போட்டு பொம்பளைங்க தங்குது. குடிசையில தங்குது. அதே பொம்பளைங்கள ஒரு குடிசையில தங்குது, ஆம்பளைங்கள உம்ப கொடுக்குது. யாருக்கு இடிச்சு வாங்கி பார்த்து? அரே அதுல ரூம் எடுத்து தங்குது. ரூம்? அரே பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ரூம் இருக்குது இல்ல, அரே அடுக்குமாடி கட்டடம். அரே 1 மணி நேரத்துக்கு 500 ரூபாய் சார். சூப்பரா இருக்குதா? 1 மணி நேரத்துக்கு 500 ரூபாய். ஆமா சாமி. அரே லாட்ஜ்ல ரூம், லாட்ஜ்ல ரூம், லாட்ஜ்ல ரூம். அரே லாட்ஜ்ல ரூம், லாட்ஜ் ரூம். அத லாட்ஜ்ல ரூம். அது மாதிரி ரூம் எடுத்து தங்குது ஆம்பளைங்க. ஆமா சாமி. இருந்தாலும் என்ன வேலை, தொழில் என்ன வேலை? அரே ஆம்பளைங்க எல்லாம் காட்டு மேல போகுது, பொம்பளைங்க எல்லாம் ஊரு மேல போகுது. அது சரி. பொம்பளைங்க எல்லாம் ஊர் மேல போனா அப்புறம் ஆம்பளைங்க எல்லாம் காட்டு பக்கம் தான் போய் ஆகணும். அரே அது இல்ல, ஆம்பளைங்க காட்டு மேல போகுதுன்னா காட்டுக்கு வேட்டைக்கு போறது. அரே சிங்கத்தோல், அரே புலித்தோல், அரே கரடி மசூரு, அரே சிங்க பல்லு கொண்டு வருது, புலி பல்லு கொண்டு வருது. அரே அரே கரெக்டான நாக்கு கொண்டு வருது, கரெக்டான நாக்கு கொண்டு வருது. சரி, கரெக்டான நாக்கு. ஆமா சாமி. அரே நரி பல்லு கொண்டு வருது, அரே கரடி மசூரு கொண்டு வருது. யாரு? இதெல்லாம் ஆம்பளைங்க. ஆமா. அரே காடே கௌதாரி மான்புறா மயில்புறா இதெல்லாம் வேட்டையாடிட்டு வருது சாமி. ஆம்பளைங்க. பொம்பளைங்களுக்கு என்ன வேலை? என்ன வேலை? அரே இப்படி ஊரான ஊருக்குள்ள மாரியா நோம்பி போடுது, அரே காலியா நோம்பி போட்டா அரே சாமி நான் வியாபாரத்துக்கு போகுது. என்ன வியாபாரம்? பலவித வியாபாரத்துக்கு நான் சொல்றேன் சாமி. நண்டு திங்க மாட்டேன் சாமி, நண்டு திங்க மாட்டேன்.
சாமி அரே எப்படின்னா அரே நண்டு திங்க மாட்டோம் நிறைய திங்க மாட்டோம் அரே நண்டோட கொடுக்க கொண்டா சும்மா விட மாட்டோம் நண்டு கொடுக்க ஆமா அரே கோழி திங்க மாட்டோம் அரே குருவியும் திங்க மாட்டோம் அரே கொக்கு மசூர் கண்டா நாங்க சும்மா விட மாட்டோம் குருவிக்காரங்கிற குருவி திங்க மாட்டீங்களா அரே குருவியெல்லாம் நாங்க திங்கறது இல்ல அதை வேட்டையாடி அதுல மை வச்சு செய்யறது அப்படியா ஆமா அப்புறம் அரே அதெல்லாம் திங்க மாட்டோம் அரே பொய்ய புரட்டு பேச மாட்டோம் நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மாட்டோம் அங்கடிக்கு போறது இல்ல ஆமா எங்க வாயில வந்து எப்பவுமே நாங்க பொய்யே பேச மாட்டோம் சாமி அரே உண்டுன்னா உண்டுன்னு சொல்லுவோம் இல்லன்னா இல்லன்னு சொல்லுவோம் சாமி ஆமா சாமி அதுல பொய்யே வராது அரே பித்தலாட்டம் எதுவுமே வராது சாமி ஆமா சரி அந்த ஜக்கம்மா தேவிய வாயில வந்து உட்கார்ந்தா போதும் அந்த அம்மா வேற அப்புறம் கக்குன்னு கக்குவேன் வாயில உட்காருமா ஆமா சாமி உட்கார்ந்துன்னா சக்தி சக்தி அருள் அருள் அதான் அரே சாமி இன்னும் கூடி சீக்கிரம் நான் வந்து வாக்கு சொல்லலாம் இருக்கிறேன் சாமி அப்படியா ஆமா சரி சரி இப்பதான் தெரியுது ஆமா சாமி இப்படி எல்லாம் ஆம்பளைங்க எல்லாம் காட்டு மேல போகுது பொம்பளைங்க எல்லாம் ஊர் மேல எப்படின்னா ஊரான ஊருக்குள்ள நோம்பி போடுது எல்லாத்துக்கும் ஒரு கூடை சரி அட என் கூட 2 கூடை இருக்கு சாமி உனக்கு ரெண்டு அட 2 கூடை இருக்குது கூடையா ஆமா வியாபாரம் பண்றதுக்கு என்ன வியாபாரம் இப்படி ஊரான ஊருக்குள்ள நோம்பி போட்ட சாமி அட என்ன வியாபாரம் பண்ணுது அம்மா சாமியோ அதே தாயோன்னு கூப்பிட்டு அம்மா சாமி பேச்சு பே கராப் தீப்பு மை போட்டு சாந்து போட்டு கண்ணாடியோ ஆமா சாமி ஊரான ஊருக்குள்ள வியாபாரம் பண்ணது நோம்பி போட்டா அதே சாமி பேச்சு பே கராப் தீப்பு மை போட்டு சாந்து போட்டு கண்ணாடியோ அதே கண்ணாடியோடு சத்தம் போட்டதும் நல்லா வருவாங்க சத்தம் போட்டு ஒரு கூடையில அப்படி வச்சுட்டு போகும் ஆமா சாமி அரே பாஞ்சுபட 10 ரூபா பாஞ்சுபட 10 ரூபா பாஞ்சுபட 10 ரூபா பாஞ்சுபட 10 ரூபா சாமி 15 10 ரூபாயாடா ஆமா பாச்சி உருண்டனா அட பாச்சி குண்டு பாச்சி உருண்டை அரே பாச்சி உருண்டை அரே நாரி போன துணி எல்லாம் நீங்க எல்லாம் போட்டுக்கிறீங்கல்ல அந்த துணி எல்லாம் வாசமா இருக்கிறதுக்கு கம கம கமங்கன்னு அரே வாசனை மருந்துக்கள் சரி அது ஒரு கூடையில அரே பாச்சி உருண்டை அது ஒரு கூடை இந்த குதெல்லாம் ஒரு சாமானம் அரே இன்னொரு சாமானம் என்ன அரே வழியில வியாபாரம் வழியில வியாபாரம் வழியில அரே வழியில வியாபாரம் சாமி அட வளையல் அதான் சாமி அப்படி கையில ஆமா இப்படி கிணிமணி ஆட்டுறது சாமி இதான் வழியில வியாபாரம் அப்படியா ஆமா சாமி ஆட்டுற மாதிரி தெரியுது ஆமா சாமி வழியில எப்படி அரே பிளாஸ்டிக் வளையல் ரப்பர் வளையல் மெட்டல் வளையல் கவரிங் வளையல் அலுமினியம் வளையல் அரே பித்தளை வளையல் அட வளையல் வியாபாரம் ஆமா சாமி அரே அந்த காலத்துல பிளாஸ்டிக் வளையல் தங்க வளையல் வெள்ளி வளையல் எல்லாம் போட்டாங்க அரே இந்த காலத்துல இப்ப எங்க கிடைக்குது சாமி எப்படி உரிமை வச்சுட்டே இருக்கிற அரே சாமி 10 வருஷமா சரியா குளிக்கிறது இல்ல சாமி கடத்தற போறப்பல தண்ணி எங்க தொலைவும் அரே சாமி நான் என்ன பண்றது எனக்கு ஒரு பைப் இது மாதிரி ஒரு பைப் செட் இருந்துச்சுன்னா ஒரு வாட்டர் கேன்ல தண்ணி குடிக்குது அதே வாட்டர் கேன்ல கொச்சி கழுவுது ஆனா குளிக்கிறது இல்ல அரே குளிக்க சாமி ராசி போயிரும் சரி இது தூரல்ல பேசு ஆமா சாமி அதே இருந்தாலும் பரவாயில்ல சாமி இருந்தாலும் பிளாஸ்டிக் வளையல் ரப்பர் வளையல் மெட்டல் வளையல் கவரிங் வளையல் அலுமினியம் வளையல் அரே பித்தாளை வளையல் இந்த வளையல் வியாபாரம் சாமி அதே 2026ல புது மாடல் ட்ரெண்ட் அதே சாமி லேசு வளையல் சாமி அரே புதுசோ கட்டிக்கோ வட்டிக்கோ அரே வளையல் பெருசா இருந்தா கை தொலைன்னு ஆடுது அரே வளையல் சின்னதா இருந்தா கை உள்ள போக மாட்டேங்குது அதனால சாமி இது ஒற்றை வளையல் சாமி அரே சுண்ணி கையும் போடலாம் பெண்ணி கையும் போடலாம் அரே சின்ன கையும் போடலாம் பெரிய கையும் போடலாம் சின்ன கை பெரிய கை ஆமா எப்படி போடுறது அரே சாமி காலங்காத்துல நான் பேசுறது சாமி அரே புல்கல் புட அரே விடிகாத்தால யா சாமியா உயிரை வாங்குற உசுரதான் நீ எடுக்கிற வந்திருக்கு அரே லேசு வளையல் இப்படி ஒட்டிக்கோ அரே எடுத்துக்கலாம் வளையல் அரே ஒரே ஒரு மாட் ஒரே அமுக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சாமி இதை பத்தி மாடலா ஆமா சாமி இதுதான் இப்ப 2026ல புது மாடல் சாமி என் ஊதுகாரி இது மாதிரி கொண்டு போ அத வாங்கிட்டு போய் சாமி புது மாடல் இனிமேல் எப்படிதான் சாமி எதுவுமே வந்து ஆக்கி சோங்க திங்கிறது இல்ல பச்சை வறுத்து திங்கிறது சார் ஆர்டர் பண்ணி ஆமா பச்சை வறுத்து திங்கிறது சார் மத்தாலக்கார வறுத்து சோத்து திங்கிறாங்க சரி
ஏப்ல ஆமா உங்களுக்கு இந்த வைத்தியம் இதெல்லாம் தெரியுமா அரே வைத்தியமா ஒரு மனுஷன் பிறந்தது சாகர வரைக்கும் ஒரு கோடி வியாதி வருது சாமி அதே கை வலி கால் வலி மண்டை வலி தொண்டை வலி ஒரு குழந்தை பிறக்கும் போதே அதுக்கு காமாலையோட பிறக்குது அந்த காலத்துல காமாலையோட பிறக்கும் அரே இப்ப பிறக்கும் போது பிரஷர் சுகரோட பிடிக்குது சுகர் ஆமா பிரஷர் பிடிக்குது சுகர் பிடிக்குது ரத்த கொதிப்பு பிடிக்குது பல வியாதி பிடிக்குது அப்படியா அதே கண்ணு வலி காது வலி மண்டை வலி தொண்டை வலி பல்லு வலி சொல்லு வலி அதே காது வலி கால் வலி மூக்கு வலி இடுப்பு வலி அதே உனக்கு ஒரு மனுஷனுக்கு எத்தனை வியாதி இருக்குதோ அதுக்கே மேல நான் மருந்து வச்சிருக்கிறேன் அதே நல்லா இருக்கிற மனுஷனை சாவடிக்குது அதே சாவர மனுஷனை உயிர் கொலைக்க வைக்குது உடம்பு எப்பதான் ஏறும் அதே நல்லா இருக்கிற மனுஷனை சாவடிக்குது சாவர மனுஷனை உடம்பு ஏத்துங்க நான் என் உடம்பு 4 நாள் இழச்சிட்டே போகுது அரே சாமி உன்னுடைய உடம்பு இழைக்குதுன்னா அது காரணம் அரே வயிற்றுக்குள்ள கீரியாம் பூச்சி இருக்குது கீரியா பூச்சியா அது கீரி பூச்சி இருக்குது பக்கத்துல அப்படியா ஆமா அதுதான் உடம்பு தேர மாட்டேங்குது ஆமா சாமி அது எப்படி வெளியெடுக்கு நீ திங்கற சோறால அந்த கீரி பூச்சி தின்ன அந்த கீரி பூச்சி வளர்ந்துட்டு வருது நீ வளரல அந்த கீரி பூச்சி எப்படி கொல்றது அரே சாமி நான் கேட்கிற கேள்விக்கு உண்டுன்னா உண்டுன்னு சொல்லு சாமி இல்லன்னா இல்லன்னு சொல்லு சாமி சொல்லு அரே ஒரே ஜாமத்துக்கு மேல 2ஆம் ஜாமத்துக்கு மேல அடி வயித்துக்கு கீழே உனக்கு டிங் டிங் போடுதா அரே மத்தாலும் உனக்கு எத்தனை மணிக்கு டிங் டிங் போடுவா 4 மணிக்கு முடியாதுங்க ஓ அதுக்கு முன்னாடி ஆகாதா கஷ்டமாச்சு அப்புறம் பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு கட்டி கட்டி பிய வரல சாமி என்ன எத்தனை கட்டிக்கிட்டே இருப்பான் அரே பிய எல்லாத்துக்கும் கட்டியே தான் வரும் அதான் சாமி அப்படின்னா அதேதான் சாமி அரே வயித்துக்குள்ள கீரி பூச்சி இருக்குது அந்த கீரி பூச்சி வெளிவரத்துக்கு என்ன மருந்து அரே 4 புல்லு வேண்டும் 4 புல்லா அரே 4 பொருள் வேண்டும் பொருளா ஆமா சாமி அரே என்ன பண்றே அரே கருவாட்டு ரத்த கால் படி கொண்டு வா சாமி எனக்கு ஆவர காரியமா கருவாட்டுக்கு எதிரா ரத்தம் நோய் குணமான என்ன குணமான கருவாடு ரத்தம் எங்க போறது கருங்குரங்கு அரே கருவாடுன்னா எங்க பேச்சுல கருவாடு எங்க பேச்சுல கருங்குரங்கு அரே கருங்குரங்கு ரத்த கால் படி கொண்டு வா சாமி அரே கொசு மூத்திரம் முக்காபடி கொண்டு வா சாமி என்னடா வம்பா போகுது கொசு எங்க போய் மூத்திரம் விடுறது நம்ம கண்டுபிடிக்கிறது கொசு மூத்திரம் எங்க முள்ள கிடைக்குது கொசு மூத்திரம் எங்கடா போகுது அப்படியே இல்ல பசுமாட்டு மூத்திரம் சாமி கோமியம் பசுமாட்டு கோமியம் அரே கருங்கல்லு வேறு கருங்கல்லு வேறு 4 கிலோ கொண்டு வா சாமி கருங்கல்லுல எதிரா வேறு இருக்குது அதே கல்லுல வேறு இருக்குமா அரே சஞ்சி வேறு சாமி சஞ்சி வேறு ஆமா இது ஒண்ணா சேர்த்து அரே செக்கு வரல போட்டு நக்கு 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 நீ நக்கு நீ நக்கு நீ நக்குன்னு குத்திட்டாங்க அப்படியா ஆமா வா அந்த பக்கம் எதுக்கு உட்காரு நக்குறது அது இல்ல நக்கு நக்குன்னு உலக்கையில போட்டு குத்தணும் இது எல்லாம் சேர்த்து ஆமா உலக்கையில போட்டு குத்தி நல்லா கொலி நல்லா உலக்கெண்ணெய் ஊத்து உள்கெண்ணெய்னா அது அதே விளக்கெண்ணெய் அட விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் ஊத்தி நல்லா கொலிப்பி 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 அட கோழிப்பி வேற அதுல போடணுமா அரே நல்லா கொலிப்பி சாமி குழப்புறது அரே நல்லா கொலிப்பி சாமி 4 உருண்டையா பிடிச்சுக்கோ 4 உருண்டை இது மாதிரி விடிய காத்தல் நேரத்துல விடியறதுக்கு முன்னாடி சாமி 1/4 கிலோ எடுத்துக்கோ சாமி காலையில இவள நக்கு இவள ஆமா சரி இவ்வளவு நக்கு மத்தியானம் அவளை நக்கு சாமி ராத்திரிக்கு என்ன நக்கு சாமி இவளைய நக்கிறது அப்புறம் அவளை நக்கிறது அப்புறம் உன்னை நக்கிறது கடைசியா அரே அது இல்ல காலையில இவளை நக்குனா இவளை எடுத்து நக்க வேணும் இவ்வளவு அரே மத்தியானம் அவளை நக்குன்னா கொஞ்சம் அவளை சேர்த்து நக்க அரே ராத்திரிக்கு என்னன்னா மீதி எல்லாம் இருக்கிறத வலிச்சு எண்ணெய் ஊத்துனா அந்த எண்ணெய ஆமா சரி சரி இதெல்லாம் நக்கிட்டா மருந்து வகுத்துக்குள்ள போகுது அந்த கீரி பூச்சி சாவுது அப்ப அந்த கீரி பூச்சி எப்படி வெளியே வருது அரே கீரி பூச்சி வெளியே வரதுக்கு என்ன பண்ற அடே உசுரோட கோழிய புடிச்சு மசுரோட முழுங்கு கோழியவா ஆமா அப்புறம் முழுங்குனா அரே கோழிய லபைக்குன்னு முழுங்குனா கோழி வகுத்துக்குள்ள போகுது வகுத்துக்கிற கீரியா பூச்சிய கொத்தி கொத்தி திங்குது அந்த கோழி ஆமா வகுத்துக்குள்ள போய் ஆமா சாமி அரே கொத்தி கொத்தி திங்குது அந்த கோழி சாவுது அப்படி அந்த கோழி எப்படி வெளியே வருது அரே கோழி வரதுக்கு என்ன பண்ற அடே வெள்ளை நாய் எடுத்து லபக்குன்னு முழுங்கு வீதியில போற வெள்ள நாய் எங்கனா போய் புடிச்சு முழுங்குது அதே லபைக்குது வெள்ளை நாய முழுங்குனா என்ன பண்ணுது அந்த வெள்ளை நாய் வகுத்துக்குள்ள போய் அந்த கோழியை லப்புன்னு பிடிக்குது அந்த கோழி பார்த்தா விடாது ஆமா அப்புறம் நாய் எப்படி வெளியே வருது நீ நாய் எப்படி வெளியே வரதுக்கு அடே 2 ரூபாய்க்கு கருவாடு வாங்கி 3 ரூபாய்க்கு இட்லி வாங்கு கமா கமா கமான குழம்பு வச்சு சாமி ஒரு தட்டத்துல போட்டு மூளை வீட்டுக்குள்ள போ அடே 2 காலை வீட்டு வை சாமி அப்படி வச்சுக்கோனா அப்படி வச்ச கிழிச்சு போயிரு போகுது அரே சாமி எனக்கு முன்னாடி இருந்து பின்னாடி இருக்கு கிழிஞ்சிருக்கு சாமி 2-3 தையல் போட்டுருக்கோம் கருப்பாத்து இளவு அப்புறம் நின்று அடே 2 கால் அவிச்சு வச்சு காலு சந்துக்குள்ள குத்த வச்சு சாமி அரே ஒரே சொடக்கு போடு அடே 2 சொடக்கு போடு அரே 3 சொடக்கு போட்டா தூத்தை கிழிச்சுக்கிட்டு நாய் புரிச்சு வெளியே வந்து அப்படி
ஆயா காஞ்சம் வைத்தியமே வேணாம். இல்ல 2 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கினா அதே புளிச்சுன்னு அதெல்லாம் தானே வந்துருது. நீ சொல் நாயை முழுங்கி அந்த சூத்து கிழிஞ்சு வெளியே வந்து நான் உசுரோடு இருக்கணும். அரே சாமி அப்படி சொல்லாதே. நீ கேட்ட உடனே நான் மருந்து கொடுத்தேன் இல்ல, இந்த மருந்து வேணாம். அரே என் கூதிய குடு. அதே அரே என் கூலியா குடு சாமி. கூலியா? சாமி நான் கையில காசு எல்லாம் வந்துட்டு அதனால என்கிட்ட இல்ல. ஊரான ஊர்ல போற நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி. எங்க ஊருக்குள்ள மக்களை பெத்த மகராசர்கள் பிள்ளைகளை பெத்த புண்ணியவான்கள் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நீ மடியாகி போனீங்கன்னா அவங்க கையில உண்டானதை கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு பாதி கொடுத்துட்டு போ. கொடுத்துட்டு போறேன். அறிவியர்கள் சபையர்களே, இதோ குறத்தியாகப்பட்டவள் அதை எந்த நாடகம் வச்சாலும் நம்ம ஊர்ல குறைச்சி வரணும்னு நம்முடைய ஊர் பொதுமக்களுடைய வேண்டுகோள். அதனால உங்களுடைய அன்புக்கிணங்க உங்களுடைய ஆசைக்கிணங்க குறைச்சி வந்தேன். குறைச்சி வந்தவள் வெறுங்கையோட போக கூடாது. பசி பஞ்சம் பட்டினியோட வந்திருக்கிறா. தங்களால் முடிந்த காசு போட்டா கருமம் தீருமா, பணம் போட்டா பாவம் தீருமா. தங்களால் முடிந்த ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ தானமா போட்டீங்கன்னா அதை வாங்கி ஏதோ நான் ஜீவனம் செய்வேன். அம்மா தர்மம் செய்யும் அம்மா மாறே தர்மம் செய்யுங்க.